ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஐஸ்கிரீம். வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக குல்ஃபி ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு நான் 30 பாதாமை 4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு இந்த மாதிரி தண்ணியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குல்ஃபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 200 கிராம் அளவு சர்க்கரை உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நம்ம கேரமலைஸ் ரெடி பண்ண போகிறோம். நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி சர்க்கரை நல்லா கரைஞ்சி பொங்கி வரும் பாருங்கள். கொஞ்சமாக கலர் மாறிக்கிட்டே இருக்குது. நல்லா டார்க் ப்ரௌனாக மாறுற அளவுக்கு வச்சுக்கணும். பாருங்கள், சூப்பராக கேரமலைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது கிட்டத்தட்ட 5 to 6 மினிட்ஸ் ஆகும். இந்த அளவுக்கு நல்லா கலர் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் இந்த கேரமலைஸ் நல்லா ஆற வச்சு வச்சுருங்க. ஏன்னா டேரெக்டாக பால் சேர்க்குறப்ப பால் திரிகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ 2 நிமிஷம் நல்லா ஆறினக்கப்புறம் நம்ம பால் சேர்த்தோம்னா நம்ம பால் திரியாமல் இருக்கும். இப்போ இது நல்லா ஆறினக்கப்புறம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்தக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற பாலை நான் உள்ளே சேர்த்துக்கலாம். நான் 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்தக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிற பாலை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பால் உள்ளே சேர்த்துக்கப்புறம் பால் நல்லா கொதித்து பாதி அளவுக்கு நல்லா வற்றி வரணும். அந்தளவுக்கு நல்லா பாலை காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லை அடி பிடிச்சிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பால் பாதி குறைஞ்சக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாதாம் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பால் இன்னமும் நல்லா திக்காகி வரணும். ஸோ மறக்காமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிருக்கிற வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு பால் நல்லா திக்காகி பாதியாக குறைஞ்சி கால்வாசி தான் இருக்குது. ஸோ இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறினக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சக்கப்புறம் நல்லா க்ரீமியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் என்கிட்ட குல்ஃபி மோல்டு இல்லாததுனால இந்த ஐஸ்கிரீம் அச்சில் நான் செய்கிறேன். உங்களுக்கு வீட்டில் டம்ளரில் கூட சேர்த்துக்கலாம். இல்லை குல்ஃபி மோடு இருந்தால் அதில் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டு 8 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓவர் நைட் கூட வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து டேரெக்டாக எடுத்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு அதில் 2 நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எடுக்க வந்துடும். அவ்வளோதான். கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக பாதாம் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்ட நட்ஸ் எதாவது சேர்த்துக்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.